தோல்விகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, பாடுகளை கண்டு, வலிகளை கண்டு, வேதனைகளை கண்டு கலங்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். 2 கப்புகளில் டீ தூள்களை போட்டார்கள். ஒன்றில் ஃப்ரிட்ஜில் இருக்கும் பச்சை தண்ணீரை எடுத்து போட்டார்கள். மற்றொன்றில் சுட வைத்த சுடுநீரை ஊற்றினார்கள். சுட வைத்த அந்த சுடுநீரிலிருந்து நல்ல டீ அரோமா வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீரின் நிறம் மாற ஆரம்பித்தது. பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருந்தது. அதே நேரத்தில் அந்த கோல்டு வாட்டரில் ஊற்றப்பட்ட அந்த டீ தூள்கள் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேதனைகள், வலிகள், பாடுகள், கஷ்டங்களை பார்த்து ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருப்போம் இல்லையா? இந்த நேரத்தில் இதை பாருங்கள். இந்த சுடு தண்ணீரில் ஊற்றப்பட்டு அந்த டீ தூள்கள் அழகான ஒரு டீயாக மாறியது. அதே நேரத்தில் கோல்டு வாட்டரில் இருந்த அந்த டீ தூள்கள் எந்த வினையும் செய்யாதபடி, எந்த ப்ராசஸும் செய்யாதபடி அப்படியே மேலே மிதந்து கொண்டிருந்தது. அருமையானவர்களே, எந்த ப்ராசஸும் இல்லாமல் கம்ஃபர்ட் சோனில் இருக்கிறவர்கள் இப்படித்தான் மிதந்து கொண்டே இருப்பார்கள். வலிகளும் வேதனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் அனுபவிக்கும் போது நமக்குள்ள இருக்கின்ற அந்த வெற்றிகளை தேவன் வெளியில் கொண்டு வர உதவி செய்வார். தேவன் கூட நமக்காக பாடுகளை அனுபவித்து, அந்த கஷ்டங்களை அனுபவித்து, நான் உங்களை நேசிக்கிறதை பாருங்கள் என்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் சிலுவையில் காட்டினார். அதன் மூலமாகத்தான் நாம் அந்த தேவனை இன்னும் ஆழமாக நேசிக்க உதவியாக இருக்கிறது. ஆகவே தோல்விகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, பாடுகளை கண்டு, வலிகளை கண்டு, வேதனைகளை கண்டு கலங்காதீர்கள். அவை எல்லாமே வெற்றிக்கான பாதைகள் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வேத புத்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்றொரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, கொஞ்சம் கால பாடுகள், அதன் முடிவு நிச்சயமாக வெற்றியாகத்தான் அமையும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.